நாம் நமக்கே ஒரிஜினலாக இருக்கிறோமா டூப்ளிகேட்டாக இருக்கிறோமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்கள் மனசில் உங்கள் ஜாதி தான் பெருசு, உங்களோட குலம் தான் பெருசு அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பொது வழியில் நிறைய திரைப்படங்களை பார்க்கும் பொழுதும் சீரியல்களை பார்க்கும்போதும் பொது செய்தியை கேட்கும்போதும் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செஞ்சுக்கிற திரைப்படங்களை பார்க்கும்பொழுது நல்லா கைத்தட்டி ரசிக்கிறீங்க. வெரி குட், அருமைங்கிறீங்க. மதங்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு புரட்சிகரமாக வசனம் பேசிட்டு 2 மதத்தை சேர்ந்தவங்க திருமணம் செஞ்சுக்கிறப்ப விசில் போடுறீங்க. மத ஒத்துமை ஜாதி ஒத்துமையை பற்றி என்னமா படம் எடுத்திருக்கான் பாரு அப்படிங்கிறீங்க. ஆஹா, அருமையான திரைப்படம் அப்படின்னு பாராட்டுறீங்க. 4 பேருக்கு ரெக்கமெண்டும் செய்கிறீங்க. நிறைய பேர்கிட்ட பரப்பவும் செய்கிறீங்க. ஒரு நல்ல நாவலை படிக்கிறப்ப முரண்பட்ட 2 குலங்கள், முரண்பட்ட மனுஷங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிறப்ப ஆஹா நல்ல முடிவுங்கிறீங்க. ஜாதியாவது மதமாவது மனுஷன்தான் முக்கியம், மனுஷங்க தான் முக்கியம், மனுஷனை விட வேற என்ன முக்கியமாக இருக்குது அப்படின்னு கூசாமல் டைலாக் அடிக்கிறீங்க. உயிரே உயிரே அப்படின்னு குலுங்க குலுங்க கடற்கரையோரம் ஓடி வந்து மாற்று மதத்தை காதல்லாம் கட்டி பிடிக்கிற கதாநாயகிய கண்ணில் நீர் வழியே பார்த்து கைதட்டுறீங்க. சூப்பர் அப்பு சூப்பர் அப்பு அப்படின்னு விடாமல் கைதட்டுறீங்க. பொதுவெளியில் உன்னை பார்க்குறப்ப ரசிக்கிறப்ப கலைநயத்தோடு இருக்கிறத செலவு செஞ்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுறப்ப அதில் எந்த விதமான ஜாதி மத வித்தியாசத்தையும் நீங்கள் பார்க்குறதில்ல. சினிமாவிலையோ வேறு ஊர்லேயோ யாரோ 2 ஜாதிக்காரங்க லவ்வர்ஸு ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஓகே ஓகே ரொம்ப நல்லது அப்படிங்கிறீங்க. 2 மதத்து ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ஆஹா அருமை நல்லது அப்படிங்கிறீங்க. ஜாதி மத பிரச்சனையில் கதாநாயகனோ கதாநாயகியோ இல்லாட்டினா 2 பேருமே செத்து போனாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறீங்க, கண்ணீர் விடுறீங்க. அப்படி செஞ்ச வில்லன்களை கை நட்டி முறிச்சு சபிக்கிறீங்க. எப்படியாச்சும் மாற்று ஜாதி மாற்று மத காதலருங்கள் இணைஞ்சனுமே அப்படின்னு அந்த ஸ்க்ரீனில் திரையில் வணக்கம் போடுற வரைக்கும் தவிச்சு போயிடுறீங்க. அவங்க கடைசியில் சேர்ந்துட்டா அப்பாடா சூப்பர் நல்ல படம் அப்படின்னு உங்கள் கம்பெனி சர்டிஃபிகேட்டை கொடுக்குறீங்க. உங்கள் சொந்த காசை செலவு செஞ்சு அதையெல்லாம் போய் பார்த்து ரசித்து ஆமோதித்து ரொம்ப வெற்றி அடைய வைக்கிறீங்க. ஆனால் உங்கள் சொந்த விஷயத்துலன்னு வரும்போது மட்டும் மாறிடுறீங்களே, முரண்பட்டு விடுறீங்க. உங்களோட சொந்தக்காரங்களோ நெருங்கிய நட்பு வட்டத்துலையோ யாராச்சும் 2 மதத்துக்காரங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா 2 ஜாதிக்காரங்க மாறி திருமணம் பண்ணா ஐயோ அப்படிங்கிறீங்க. சாணியில் கால் விட்ட மாதிரி மூஞ்சி சொல்லிக்கிறீங்க. உங்கள் புத்தியிலேயே உண்மையோட பொய் கலந்துருக்கிற கலப்பு சாணியை எங்கே கொண்டு போய் எந்த சோத்தில் எரிய போகிறீங்க? எதுக்கு இந்த போலித்தனம்? அப்படின்னா நீங்கள் போலி மனுஷன் தானே. அது வேற இது வேற அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது எப்படின்னா அது வேற வாய் இது வாய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். அது வெறும் கதை, வெறும் உலலாக்கு. ஆனால் இது நிஜம் அப்படின்னு சப்பக்கட்டு கட்டலாம். ஆனால் அதே சினிமாவிலையோ கதையிலையோ உங்களை மாதிரி இருக்கிறவங்க யாராச்சும் கஷ்டப்பட்டாங்கன்னா என்னை அப்படியே உரிச்சு வச்சுருக்கான் பார், என் கதையை அப்படியே சொல்கிறான் பார், அவன் சொல்கிறதெல்லாம் நிஜம் அப்படின்னு அதை அப்படியே ஏற்றுக்கிறீங்க. அதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி உங்கள் சொந்த கருத்தை சொல்கிற விளம்பரம் மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போடுறீங்க. அதை பரப்புறீங்க, மீம்ஸ் போடுறீங்க. அந்த வசனத்தை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கம்பீரமாக அடிக்கடி பஞ்சு டைலாக் மாதிரி சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச கதாநாயகர்கள் இவங்களை உங்களுடைய கணவன் மாதிரியோ காதலன் மாதிரியோ பல நேரத்தில் திருட்டுத்தனமாக மனசில் ரசிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச கதாநாயகியை திருட்டுத்தனமாக உங்களுடைய காதலியாவோ மனைவியாவோ மனசில் ரசிக்கிறீங்க. அப்போல்லாம் அவங்க எந்த ஜாதிக்காரராக இருந்தாலும் சரி, எந்த மதத்துக்காரராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கலாச்சார பின்புலத்துலேருந்து அவங்க வந்திருந்தாலும் சரி, இல்லை அவங்க எத்தனை தடவை கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கிறீங்க, ரசிக்கிறீங்க, பாராட்டுறீங்க, அங்கீகரிக்கிறீங்க. அவங்க எந்த ஜாதி மதம் எந்த தேசத்துக்காரங்களாக இருந்தாலும் கவலையே இல்லை. உங்களுக்கு ரசிக்கிறது உங்களோட உரிமைன்னு நினைக்கிறீங்க. அது சரின்னு நம்புறீங்க. உங்களோட ரசனையும் ரொம்ப சூப்பர், ரொம்ப ஹையரானது, ரொம்ப மேம்பட்டது அப்படின்னு உங்களை நீங்களே தட்டி வச்சுக்கிறீங்க. என்ன கொடுமை சரவண மூமெண்ட் தானே இதெல்லாம். ஆனால் உங்களோட நடைமுறை முடிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் மாறிடுறீங்க, முரண்பட்டு போயிடுறீங்க. ஊருக்கு ஒன்றும் உள்ளுக்குள்ளே ஒன்று முகமூடிப்பட்ட மனுஷோட வாழ்கிறீங்க. அப்படி தான் உங்கள் ஜாதி உங்கள் மதம் உங்கள் இனம் உங்கள் குலம்தான் பெருசு அப்படின்னு நீங்கள் பச்சை மரத்தில் அடித்த ஆணி மாதிரி பச்சக்குன்னு உலகமகா கொள்கை பிடிப்போடு தான் வாழ்கிறீங்கன்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா உங்கள் ஜாதி சார்ந்த குலம் சார்ந்த இனம் சார்ந்த மனிதர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையோட பங்களிப்பு என்ன? ஒரே ஜாதின்னு சொல்லிக்கிறதோட அர்த்தம் தான் என்ன? அவங்களுடைய நல்லது கெட்டதுகளில் உங்களுடைய கிரேஸ் கருணை அப்படிங்கிறது என்ன? இரக்கம் என்ன? அவங்களுக்கு செய்கிற சேவை என்ன? உங்களோட கூடுதல் முயற்சி தான் என்ன? உங்களோட உதவி தான் என்ன? என்ன
ஜாதிக்கான சிறப்பான விசேஷம்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? ஒரு மனுஷனோட முடியாத காலத்தில் முகத்தை திருப்பிக்கிட்டு போனால் நீங்கள் எந்த ஜாதியாக இருந்து தொலைஞ்சாதான் என்ன? அது கேவலம் இல்லையா? இதில் என்ன எங்கள் ஜாதின்னு சொல்லிக்கிற பெருமை வேண்டி கிடக்கு? கல்யாணம், வளகாப்பு, காது குத்தல், மஞ்சள் நீர், குழந்தைய தொட்டில் போடுறது, ஞானஸ்தானம், உபநயனம், சாவு, தவசம், இந்த மாதிரி சடங்குலாம் நடக்கிறப்ப நீ இதை செய்யணும், அவன் அதை செய்யணும், எனக்கு இதை போடணும், அவருக்கு இதை போடணும், அவர் செத்தா இவருக்கு பவுன் போடணும், இவர் செத்தா அவருக்கு பவுன் போடணும், மோதிரம், செயின், துணி, இவர் செத்தா இவருக்கு இத்தனை பவுன் தான் போடணும், இவருக்கு துணி எடுக்கணும், அதுவும் இங்கே தான் எடுக்கணும், இப்படி தான் எடுக்கணும், இவருக்கு இவ்வளவு சீர் செய்யணும், அவருக்கு அவ்வளவு சீர் செய்யணும், எல்லாம் இந்த முறைப்படி அந்த முறைப்படி அப்படின்லாம் ஒரே அலப்பற. யார் யார் எவ்வளோ வசதியோடு இருக்கிறாங்கங்கிறத பற்றிய ஈவு இறக்கம் கூட கொஞ்சமும் இல்லை. இத்தனைக்கும் அவங்க எல்லாரும் ஒரே ஜாதிக்காரங்க. தன்னோட ஒரே ஜாதியில் இருப்பவங்களோட கஷ்டத்தை கூட யோசித்து கருணை காட்டாமல் சடங்குக்கு தான் முக்கியம் கொடுக்குறாங்களே, இதுதான் ஜாதியோட அர்த்தமா? ஆனால் பாருங்கள், அவங்களே அவங்களோட ஜாதிக்குள்ளே யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியலன்னா, ஒருத்தர் சிரமத்தில் இருக்காருன்னா எத்தனை பேர் கை தூக்கி விடுறாங்க? அவனவன் குடும்பம், அவனவன் தலையெழுத்து, அவனவன் சம்பாத்தியம், அவனவன் வாழ்க்கை வசதி அப்படின்னு அவங்க தனித்தனியாக ஒதுங்கிக்கிறாங்க. தான் ஜாதிக்காரன் வறுமையில் இருந்தால் கூட அது அவனுடைய கர்மா அப்படிங்கிறாங்க. தான் ஜாதிக்காரன் எல்லாரை விட ரொம்ப உயர்ந்த பொசிஷனுக்கு போயிட்டா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக ஆனான்னா அவனுக்கு ரொம்ப தலக்கணும், ரொம்ப தான் ஆடுறான் அப்படிங்கிறாங்க. கண்டுக்கிடாத அலட்சியமோ, கண்டு பொறாமப்படுற குணமோ எல்லா ஜாதிக்குள்ளேயும் எல்லா இனத்துக்குள்ளேயும் இருக்கத்தான் செய்து இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் இதே அக்மார்க் மனுஷங்க தான். அடைச்ச இது மட்டும்தானா? இந்த சுயநல முகத்தோட வெளிச்சம் இன்னொரு வகையில் எப்படி இருக்குன்னா, ஒரே ஜாதிக்காரங்களாக இருந்தாலும் அவங்கவுங்க வாழ்க்கப்பட்ட இடத்துக்கு ஏற்ற மாதிரியான குலதெய்வங்கள் மாறி போயிடுங்க. ஒரே ஜாதிக்காரங்களாக இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே குலதெய்வத்தை கும்பிட்றதில்ல. குலம், ஜாதி, வகை இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு இந்த இடத்துல ஒன்றுமே புரியாமல் போயிடுது. குடும்பங்களில் பண்டிகை நாளில், நோன்பு எடுக்கிற நாளில் ஒரே மாதிரியான விரத முறைங்க கூட இவங்களாம் கடைப்பிடிக்கிறது இல்லை. அவங்கவுங்களுக்கு தோன்றபடி செய்கிறது. கேட்டால் எங்கள் முறைப்படி இப்படித்தான்னு எஸ்கேப் ஆகிடுறது. இங்கே எங்கள் முறைப்படிங்கிற வார்த்தை ரொம்ப லாவகமாக இருக்குது. பல குடும்பங்களுக்குள்ளே அதுவே ரொம்ப லாபமாகவும் இருக்குது. அவங்கவுங்க வசதி வாய்ப்பு தேவைங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கிற வார்த்தை இந்த எங்கள் முறைப்படி அப்படிங்கிறது. தேவைக்கு ஏற்ற மாதிரி தங்களோட சுய லாபம் நோக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த முறை அப்படிங்கிறதெல்லாம் காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே போகிறது தான் இந்த ஜாதிக்காரங்களோட சூப்பரான குழப்பமான வாழற சூழல். இந்த ஜாதிகளோட வரலாறுங்கிறது ஆரம்பத்தில் அவங்கவுங்க செய்கிற தொழிலை சார்ந்து ஆள்றவங்களால ஒரு வடிவமைப்புக்கு கொண்டு வந்தாங்க. ரொம்ப நாளைக்கு இதுதான் தொடர்ந்துச்சு. அவங்கவுங்களோட ஜாதியோட பேர்லேயே அந்தந்த தொழிலை செஞ்சு வந்தாங்க. காலம் மாறினப்போ அடுத்தடுத்த தொழிலுக்கு எல்லாருமே மாறினாங்க. ஆனாலும் அந்த ஜாதி பேரை விட்டதா இல்லை. இன்றைக்கும் அதே மாதிரியே இன்னைய தேதியில் அவங்கவுங்க செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஜாதியை குறிப்பிடுறதுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். எப்படி சொல்லுவாங்க, இந்த மாப்பிள்ளை சாஃப்ட்வேர் ஜாதி, இவர் மெஷின் ஆப்ரேட்டர் ஜாதி, இவர் மேனேஜர் ஜாதி, இவர் செக்யூரிட்டி ஜாதி, இவர் கொரியர் ஜாதி, இவர் டிரைவர் ஜாதி, இவர் கண்டக்டர் ஜாதி, இவர் டாக்டர் ஜாதி, இவர் வக்கீல் ஜாதி, இவர் அரசியல் ஜாதி, இவர் நடிகர் ஜாதி, இவர் வசனகர்த்தா ஜாதி, இவர் டைரக்டர் ஜாதி, இவர் ஒளிப்பதிவாளர் ஜாதி, இவர் சிற்பி ஜாதி, இவர் செல்ஃபோன் ரிப்பேர் ஜாதி, இவர் செல்ஃபோன் சேல்ஸ் ஜாதி, இவர் செல்ஃபோன் சர்வீஸ் ஜாதி, இவர் ஜோதிடர் ஜாதி, இவர் காய்கறி விற்கும் ஜாதி, இவர் பூ விற்கிற ஜாதி, இவர் சாப்பாடு பரிமாறுற ஜாதி, இவர் சாப்பாடு சமைக்கிற ஜாதி, இவர் டெய்லர் ஜாதி, இவர் குமாஸ்தா ஜாதி, இவர் பாடகர் ஜாதி, இவர் ஸ்வீட் ஸ்டால் ஜாதி, இவர் வெல்டர் ஜாதி, இவர் ஃபிட்டர் ஜாதி, இவர் டாக்டர் ஜாதி, இவர் நர்ஸு ஜாதி, இவர் பந்தல் போடும் ஜாதி, ஒரு பட்டாசு விற்கிற ஜாதி, ஒரு தேங்காய் மண்டி ஜாதி, ஒரு வாழைப்பழ ஜாதி அப்படின்லாம் அவங்கவுங்க செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஜாதிங்களை இனம் பிரிச்சுக்க வேண்டியதானே. ஏன்னா இப்போல்லாம் ஜாதிக்கு ஏற்ற தொழில் இது அதுங்கிற நிர்ணயம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்களோட கல்வி, திறமை, வாய்ப்பு இதுதான் ஒரு மனுஷன் செய்கிற தொழிலையே நிர்ணயிக்குது. அப்புறம் ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழிலுக்கு இதிலேருந்து இன்னொரு தொழிலுக்கு அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கிற வாய்ப்புகளும் சூழல்களும் எல்லா இடத்துலையும் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் எந்த தொழிலில் நிரந்தரமாக ஒருத்தர் செய்கிறத வச்சு அவர் இந்த தொழில் தான் செய்கிறவர்னு சொல்ல முடியும்? பெரும்பாலும் ஒருத்தர் சாகிறப்ப என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ அதை சுட்டி காட்டி
குறிப்பாக சொல்லப்படுறார். அதுவும் ரொம்ப நாள் அந்த தொழிலோட அவருக்கு ஒரு சம்பந்தம் இல்லைன்னா அது கூட பொருந்தாது. எதுக்கு இந்த விவரம்லாம் அப்படின்னா, தன்னோட ஜாதிக்குள்ளேயே, தங்களோட இனத்துக்குள்ளேயேன்னு, தங்கள் மதத்துக்குள்ளேயேன்னு, தங்களுக்குள்ளேயே 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 எங்களுக்குள்ளேயே அப்படிங்கிற ஒரு திருப்தியில் பல நல்ல விஷயம் பல குடும்பங்களுக்கு இடையில ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மனுஷங்களாம் அவங்களுக்குள்ள ஒத்துமையாக இருக்கிறாங்களா, அவங்களுக்குள்ள விட்டு கொடுத்துக்கிறாங்களா, கடைசி காலத்தில் தன்னோட ஜாதிக்காரரையே முடியாமல் போச்சுன்னா தாங்கிட்ட வச்சு பராமரிக்கிறாங்களா அப்படின்லாம் கேட்டால் இதெல்லாம் $100 மில்லியன் கேள்விகள். அப்புறம் எதுக்காக நம்ம ஜாதியிலேயே கட்டி கொடுக்கணும், எங்களோட ஜாதியிலேயே சம்மந்தம் வைக்கணும்னு பலர் ஆளாக பறக்குறாங்க. எதுக்காக நாங்கள் ஒரே ஜாதியிலேயே கல்யாணம் கட்டிக்கிட்டோம் அப்படின்னு பொது வெளியில் பந்தா பண்ணுறாங்க. சுத்த கெத்து பீத்தலால இருக்குது. தன்னோட ஜாதிக்கார பையன் நம்மளை கடைசி காலத்தில் நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சில பெரியவங்க நினைக்கிறாங்க. பாவம் அந்த பெரியவங்க. இங்கே எந்த பயலும் அப்படி இல்லைங்கிறது அவங்களுக்கும் ரொம்ப லேட்டாக தான் தெரியுது. பொண்ணு பார்க்குறப்போ, மாப்பிள்ளை பார்க்குறப்போ, ஜாதி பார்த்து பார்க்குறத கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தொலைச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் முன்னேறின மனுஷக்காரங்களாக இருந்தால் அப்படியே மதம் பார்க்குறத கூட விட்டு தொலைச்சிருங்க. உங்கள் மனசுக்கு நல்ல மனுஷன்னு பட்டுச்சுன்னா, நல்ல சமூகம், நல்ல நாகரிகம் உள்ளவங்க, 4 பேருக்கு உதவக்கூடியவங்க, இறக்கம் கருணை உள்ள மனசுக்காரங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதுங்க. அவங்களோட சம்மந்தம் வச்சுக்கோங்க, ஒன்றும் குடிமொழிக்க போகாது. ஒத்த ஜாதிக்காரங்க, ஒரே ஜாதிக்காரங்க மிதப்பில் தான் ஜாதிக்கார மாமனாருக்கும் மாமியாருக்கும் உபத்திரம் கொடுக்காமல் இருந்துட்டா அதை சந்தோஷமாக கொண்டாடலாம். ஆனால் வரதட்சணை பிடுங்குற விஷயத்தில் ஒரே ஜாதிக்கார ஆளுங்க பண்ணுற அலும்பு தான் இங்கே ஜாஸ்தி. எல்லாருக்கும் தெரிஞ்சு கொஞ்சம், தெரியாமல் சுரண்டுறது கொஞ்சம்னு அட்டேங்கப்பா அப்படிப்பட்ட ஆளுங்களாயிடுறாங்க. ஒத்த ஜாதிக்காரங்க தான் பிறந்த வீட்லேயே எப்போ பார்த்தாலும் பிடுங்கி திங்காமல் இருந்தாலே பெருசுங்க, அதை கொண்டாடலாம். ஒத்த ஜாதிக்காரங்க தன்னோட ஜாதிக்காரங்க கஷ்டப்படும் போது ஓடி போய் உதவி செஞ்சால் அதையும் கொண்டாடலாம். உண்மையிலே இங்கே மக்களோட அடிமட்ட வாழ்க்கையை இறங்கி பார்த்தா கஷ்டப்படுற மக்கள்கிட்ட அப்படி ஒன்றும் பெரிய ஜாதி வெறி இருக்கிற மாதிரி தெரியலைங்க. நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சா சரி சார், மற்றதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. இது பொண்ணு வீட்டுக்காரங்கிட்டையும் இருக்குது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்டையும் இருக்குது. ஏன்னா அவங்க அன்னாடம் காட்சிங்க. அடுத்து இந்த மேல்மட்ட வகுப்பில் ஆடம்பரமாக வாழக்கூடியவங்களும் ஜாதி பார்க்குறது இல்லை. பெரிய பெரிய தொழிலதிபருங்க, நடிகர்கள், அரசியல்வாதிங்க, இப்படி மேல் மட்டத்தில் இருக்கிற பெரியவங்க பெரும்பாலும் ஜாதி பார்க்குறதே இல்லை. அவங்களோட குடும்பங்களில் நல்ல பிள்ளையாக இருந்தால் போதும், நல்ல வசதியாக இருந்தால் போதும், நல்ல பேரு பெருமையோடு இருந்தால் போதும், நல்ல ஒழுக்கம் இருந்தால் போதும் அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. அதனால் அவங்க சம்மந்தம் வச்சுக்கும் போது பெரும்பாலும் வேற்று ஜாதி வேற்று மதம் அப்படின்னு பார்க்காம சர்வசாதாரணமாக கை குலுக்கிட்டு சந்தோஷமாக போயிடுறாங்க. இதை கண்டிப்பாக இந்த மனநிலையை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இந்த நடுவில் இருக்கக்கூடிய பாவப்பட்ட மிடில் கிளாஸ் இருக்குது பாருங்களேன், இன்னி தேதியில் எல்லார் குடும்பங்களையும் ஏதாச்சும் ஒரு வகையிலையும் வேறு மதத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த மிடில் கிளாஸில் நிறைய பார்க்கலாம். வேறு இனத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, வேறு ஜாதியை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. செத்துப்போன தன்னோட பிள்ளைய உயிரோடு கொண்டு வரணும்னு ஒரு ஏழை அம்மா புத்தர்கிட்ட போனப்போ அவர் யார் வீட்டில் சாவே இது வரைக்கும் நடக்கலையோ அவங்க வீட்டில் இருந்து ஒரு கைப்பிடி கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மாவும் ஊர் முழுக்க தேடி அலைஞ்சி அப்படி சாவு நடக்காத வீடே ஊர் பூரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புத்தர்கிட்ட திரும்பி வந்துருச்சான். அப்போ தான் புத்தர் சொன்னாராம், சாவு இங்கே அங்கே எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வந்துடும். அதனால் நீ மட்டும் விதிவிலக்காக இருக்கணும்னு நினச்சா எப்படிம்மா அப்படின்னு கேட்டவுடனே அந்த அம்மாவுக்கு புத்தியில் ஒரு தெளிவாக உரைச்சிருச்சான். அப்புறம் மன நிம்மதியோடு அவங்க புத்தர்கிட்ட சிஷ்யராக சேர்ந்துக்கிட்டு சேவை செஞ்சாங்கன்னு ஒரு கதை. இங்கே இருக்கிறவங்க குடும்பங்களில் அவங்கவுங்க ஜாதியோட அவங்கவுங்க மதத்தோடு மட்டுமே டீல் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு கல்யாணம் காட்சின்னு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மட்டும் யாருன்னு தேடி தேடி பார்த்தாலும் ஒரு கை கடுகு கூட கிடைக்காது. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும், விட்டது ஒன்று தொட்டது ஒன்று, ஒன்று விட்டு ஒன்று, 2 விட்டு 1 அப்படின்னு எங்கேயாச்சும் ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கை இதே மாதிரி தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இங்கே ஒரேடியாக ஊர் முழுக்க எல்லாரும் மாறிடணும் அப்படின்னு யாரும் பிரச்சாரம் பண்ணல. ஏதோ இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா நடக்கிறப்ப ஒரேடியாக படம் காட்டிக்காதீங்க, ஃப்ளிப்பிக்காதீங்க. இன்றைக்கி ஒரே ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு பீத்திக்கிற ஒரு ஆளை பார்த்தேன். ஏன் ஜாதி ஏன் ஜாதின்னு அந்த ஆள் ஒரே அலும்பு தான். வேறு ஜாதி ஆளுங்க கல்யாணம் பண்ணுறத காதில் கேள்விப்பட்டால் கூட முறைச்சிட்டு பேசாமல் ஒதுங்கி போயிடுவார்.
என்ன பியூட்டினா, அவரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால வெளியூர்ல வேலை பார்த்தப்ப, ஒரு வேற மதத்து பொண்ண வீட்டுக்கு தெரியாம டாவ அடிச்சுக்கிட்டே இருந்தார். அது கைகூடாம போயிருச்சு. அப்புறம் குடும்பத்தில பார்த்த ஒண்ண கட்டிக்கிட்டு, இப்போ இத்தன ஜாதி அலும்பு பண்றார். என்னத்த சொல்றது? யார் வேணா தேடி பாருங்க. நான் சவால் விட்டு சொல்றேன். ஒரு கை கடுகு கூட கிடைக்காது. வாழ்க்கைய கொஞ்சம் இயல்பா எடுத்துக்கிட்டு, நடந்துக்கிட்டு போக பழகுங்க. தலைமுறைங்க முக்கியம். வாழறது முக்கியம். ஒரு தீபாவளின்னு வந்துட்டா, தீபாவளி போனஸ் அரசாங்கம் அறிவிக்குது. பொங்கல்னு வந்துட்டா, பொங்கல் போனஸ் அரசாங்கம் அறிவிக்குது. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு அகவலைப்படி, பஞ்சப்படி, மஞ்சப்பொடின்னு மாற்றி மாற்றி சம்பளத்தில் உயர்த்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது. சலுகை கொடுத்துக்கிட்டே இருக்குது. போனஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அரசாங்க ஊழியர்களுக்கு அரசாங்கம் தான் முதலாளி, சம்பளம் கொடுக்குறான். ஆனால் அரசாங்க ஊழியர் இல்லாமல் தனியார் ஊழியர்கள் 1000த்துக்கும் லட்சத்துக்கும் கோடிக்கு மேலே இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த படிங்களை யார் கொடுக்கறது? அப்படி கொடுக்குறவங்க தான் அவங்களுக்கு சரியாக கொடுக்குறாங்களான்னு யார் கண்காணிக்கிறது? அது இல்லாமல் தனியாக சம்பாதிக்கிறவங்க, அன்னாடங்காட்சிங்களோட குழப்ப பாருங்கள், நினச்சி பாருங்கள். அவங்களாம் எப்படி வாழ்வாங்க? வாழ்வாதாரமே அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் பொழுது, வாழ்க்கையில் இந்த கட்டம் அந்த கட்டம், இந்த முக்கோணம் அந்த சதுரம், அந்த செவ்வகம் இந்த வட்டம் அப்படின்னு ஜாதி கட்டம், மத சதுரம், இன செவ்வகம் அப்படிங்கிற கட்டங்களுக்குள்ள, வட்டங்களுக்குள்ள, சதுரங்களுக்குள்ள எப்படி அவங்க வாழ்க்கையை திணிச்சுக்கிட்டு இதையெல்லாம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு போக முடியும்? ஒரு மனுஷனுக்கு வாழ்கிறதுக்கான வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியங்க. அப்பாடான்னு ஒரு பிரீத்திங் விடணும்னா முதல்ல அவனுக்கு அவனுடைய பொருளாதார சுதந்திரம் இருக்கணும். அவன் வீட்டு தட்டு 3 வேளையும் குறையில்லாமல் நிறையணும். அவனுக்கு சாப்பிட கொடுத்த பிறகு தான் அவன் வீட்டு வாசலை தாண்டி வெளியவே யோசிக்க முடியும். மற்றபடி திருப்தியான சாப்பாடு, கூட இருக்கவங்களோட சந்தோஷம், சமூகத்துக்கு விரோதம் இல்லாமல், தேசத்துக்கு துரோகம் செய்யாமல், அவங்கவங்க நேர்மையாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறப்ப அவங்களுக்கு பொருத்தமான வகையில் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா அதில் ஒன்றும் குத்தம் சொல்ல முடியாது. அதுக்காக புரட்சி பண்ணுறேன், என்னோடய சொந்த வாழ்க்கையில் யாரும் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு, எல்லார் வெறுப்பையும் சம்பாரிச்சுக்கிட்டு, எல்லாரையும் எந்த நன்றி உணர்ச்சியும் இல்லாமல் வளர்த்தவங்க, வாழ வச்சவங்க, வேலை கொடுத்தவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, அனுசரணையாக இது வரைக்கும் பழகினவங்க அப்படின்னு யாரையும் மதிக்காமல் எல்லாரையும் உதறி தள்ளிட்டு சீ போ அக்கடா அப்படின்னு ஓடி போய் யாருக்கும் தெரியாமலோ இஷ்டப்பட்டபடி கௌரவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை தேர்ந்துக்கிட்டாங்கன்னா அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னாலும் அதை நீங்கள் போராடித்தான் வாங்கி ஆகணும். வாழறதுக்கு நீங்கள் போராடணும்னா அப்புறம் வேறு எதுக்கு தான் போராடுவீங்க? ஒரு சின்ன மனசுக்குள்ளே வீட்டை கட்டி அதில் சின்னதாக ஓரத்தில் பாய் போட்டு அதில் சுருக்கிக்கிட்டு வாழற அவங்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. ஏன் என்னென்னு கேள்வி கேட்டு தான் இந்த மனுஷ நாகரிகமே வளர்ந்துருக்கு. ஏன் என்னென்னு எதையும் கேட்காம அப்படியே மந்த மாதிரி ஓட்டிக்கிட்டே போனால் நானும் ஓடுவேன், அப்படியே மந்த மாதிரி ஓட்டிக்கிட்டே போனால் நானும் அப்படியே ஓடுவேன் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. குண்டு ராஜா கடையில் அரிசி வாங்கினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னா குண்டு ராஜா மட்டும்தான் குண்டாக முடியும். நம்ம சுற்றி இருக்கிற உலகம் ரொம்ப பெருசுங்க. கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்க வேண்டியது நாம தான். அப்படி இல்லாமல் நான் இங்கிட்டு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவேன், அங்கிட்டு எதுக்கும் ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தால் நாம் உண்மையிலேயே போலி மனுஷங்க தான், டூப்ளிகேட்டு தான்.